வணக்கம் பிரேம்குமார் ஓசோன் டெக்னாலஜிஸ்லேருந்து நான் இப்போ வந்து திருவேற்காடில் ஒரு கிளைண்ட் பிளேஸில் இருக்கேன். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு 8 இயர்ஸ் முன்னால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த சாஃப்ட்வேரை வந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த சிஸ்டம்க்கு நம்ம அடுத்த டெக்னாலஜிக்கு அப்கிரேட் பண்ணுறோம். எதனால் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த வீட்டில் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கே ஹார்ட்னஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 450 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. டிடிஎஸ் ஆஃப் த வாட்டர் வந்து 1500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து மோர் தென் 800 ஆயிடுச்சு. டிடிஎஸ் வந்து 2200 2300 அந்த ரேஞ்சுக்கு போனதுனால கிளைண்ட்டுக்கு வந்து இதை விட பெட்டரான ஒரு டெக்னாலஜி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து எடுத்துகிட்டு அடுத்த டெக்னாலஜி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னாலஜி என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 இயர்ஸ்க்கு முன்னால் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் யூனிட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1465 அப்படிங்கிற ஒரு சைஸ் வெசல், 14 இன்ச்சஸ் டயா அண்ட் 65 இன்ச்சஸ் ஹைட் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கே இருந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1400 யார்ட் 1500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேபோட் ஒரு 450 to 500 இந்த ரேஞ்சில் வேரியண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சாஃப்ட்வேர் வந்து பெட்டராக ஒர்க் பண்ணணும்னா அதோடைய ஹார்ட்னஸ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 600க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அதே மாதிரி டிடிஎஸும் 1500 or 1600 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது நமக்கு வந்து எஃபிஷியன்சி போயிடும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டிடிஎஸ் லெவல் அதிகமாகிட்டதுனால தான் நம்ம நெக்ஸ்ட் அப்கிரேடட் டெக்னாலஜிக்கு இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறோம். பட் இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபில்டு வித் கேட்டைன் மீடியம்னு சொல்கிறோம். இந்த கேட்டைன் மீடியா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வாட்டரில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயன்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு சோடியம் அயனை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அந்த வாட்டர் வந்து சோடியம் ரிச் வாட்டர் ஆகிடுச்சுன்னா அந்த வாட்டர் வில் பிகம் ஸோ சாஃப்ட், நீங்கள் வந்து வாஷிங்க்கு, பாத்திங்க்கு, க்ளீனிங்க்கு இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் வென் நம்மளோட டிடிஎஸ் வந்து அதிகமாகும் போது இந்த சோடியமும் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணால் கூட டிடிஎஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த வாட்டரில் அந்த ஹார்ட்னஸ் ரெடியூஸ் ஆன ஃபீல் நமக்கு இருக்காது. இப்போது அந்த நம்ம கிளைண்ட்டுக்கு சேம் ஃபீல் தான் இருக்குது. ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஏன் கன்வெர்ட் ஆகுறாருன்னா ரீசன் வந்து இதுதான், அவருக்கோட சாஃப்ட்வேர் யூட்டிலைஸ் பண்ணுற லிமிட் கிராஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து இருக்கக்கூடிய ஹார்ட்னஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடுறதுனால உங்களோட டைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களோட பாத்திரங்கள்லாம் வந்து கரோட் ஆகாது. ப்ளஸ் வாஷிங் மிஷின்குள்ளே இருக்கிற அந்த ட்ரம்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாது. கிச்சனில் வந்து நீங்கள் வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிங்கன்னா டிஷ்வாஷரோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லை பாத் பண்ணுறோம் இல்லை ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் டேன் ஆகிறது, ஸ்கின் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுறது, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஃபீல் எல்லாமே வந்து சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அவாய்ட் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வந்து ஒரு ஆன்லைன் மாடலாக நம்மளோட போர்லேருந்து வாட்டர் ஓவர் டேங்க்குக்கு போகிற வழியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து அந்த வாட்டரை அதில் பாஸ் பண்ணி கொண்டு போனாலே வாட்டர் வந்து சாஃப்டாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேரை வந்து ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் 10 days பேஸ்ட் ஆன் த வாட்டர் யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வால்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டருடைய குவாலிட்டி வந்து எப்போவுமே நம்ம என்ன மாதிரியான குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அதே குவாலிட்டியில் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அடுத்த வாரம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த மிஷினை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அடுத்த டெக்னாலஜிக்கு இருக்கிற மிஷினை இன்ஸ்டால் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு ஹார்ட் வாட்டர் இருக்குது இல்லைனா வாட்டரில் இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பாக எங்களை கால் பண்ணுங்கள். அந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அது பேஸ் பண்ணி அந்த பெட்டரான ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் எங்களால் பண்ணித்தர முடியும். உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்களை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.